ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? பேங்க்ஸ் நம்ம மணியை யூஸ் பண்ணிட்டு ரிச் ஆகிட்டே இருக்காங்க. ஆனா மோஸ்ட் பீப்புள் ஏன் லைஃப் ஃபுல்லா ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்காங்கன்னு. உண்மை என்னன்னா, சேவ் பண்றது மட்டும் உங்க லைஃபை வெல்த்தி ஆக்காது. ரியல் வெல்த் பில்ட் ஆகுறது எப்போனா, உங்க மணி உங்களை விட அதிகமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான். சோ இந்த வீடியோல நார்மல் சேவிங்ஸை விட ரொம்ப ஃபாஸ்டா உங்க மணியை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ற 5 பவர்ஃபுல் அசெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அது வெல்தி பீப்புள் சைலண்டா யூஸ் பண்ற லாங் டேர்ம் இன்கம் அண்ட் பினான்சியல் ஃப்ரீடம் அசெட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்க மணியை பேங்க்ல வச்சுட்டு எவ்ரி இயர் 3 to 4% growth வந்தா அது கம்ப்ளீட்லி சேஃப்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பிராக்டிக்கல் பாயிண்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் எவ்ரி பேங்க்கும் நம்ம கிட்ட மணியை சேவ் பண்ண சொல்லும் அண்ட் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி அட்வைஸும் கொடுக்கும். நம்மளும் அதை ட்ரஸ்ட் பண்ணிட்டு நம்ம மணியை எல்லாத்தையும் அங்க டெபாசிட் பண்ணிடுவோம். ஆனா இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா, பேங்க்ஸ் themselves நமக்கு கொடுக்குற சேம் அட்வைஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஃபாலோ பண்ணா ரொம்ப சீக்கிரமா பேங்க்ரப்ட் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னைக்கு பேங்க்ல 2 lakhs டெபாசிட் பண்ணினா அந்த மணி பேங்க்குக்கு லயபிலிட்டி ஆகிடும். அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அசெட்ஸ்னா பாக்கெட்டுக்கு மணி வருது, அதே சமயம் லயபிலிட்டிஸ்னா மணி வெளியே போகிறதுன்னு இல்ல, அதோட வேல்யூ குறையிறதுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் உங்க மணியை ஜஸ்ட் சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. அதை இமீடியட்டா 10 to 20% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேற யாருக்காவது லெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்கலி நீங்க டெபாசிட் பண்ண மணி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஆகுது அண்ட் பேங்க் உங்க மணியில ப்ராஃபிட் பாக்குது. ஆனா உங்க சேவிங்ஸ்க்கு என்ன ஆகுது? இன்ஃப்ளேஷனால உங்க மணியோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது. அதனால தான் நிறைய சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் சொல்றது என்னன்னா, உங்களோட ஃபுல் மணியை பேங்க்ல வச்சிடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ராபர்ட் கியோசகி சொல்றாரு, உங்க ஹார்ட் ஆன் மணியை ஃபுல்லா பேங்க்ல வச்சிடுறது உங்க மணியை நீங்களே நெருப்புல போடுற மாதிரின்னு. ஆனா குவெஸ்டின் என்னன்னா, பேங்க்ல வைக்காம நான் என்ன பண்றதுன்னு. வீட்ல கேஷ் வைக்கலாமா? ஆனா அதனாலயும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. அதனால தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட 5 அசெட்ஸ் பத்தி ஷேர் பண்ண போறேன். இந்த அசெட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணினா டைமோட உங்க மணி நேச்சுரலி க்ரோ ஆகும், அதுவும் நார்மல் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட ரொம்ப பெட்டரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 அசெட்ஸ்ல 2 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனா ரிமைனிங் 3 ப்ராபபிளி நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ணிருக்க மாட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ முடியும் போது வெல்த் பில்ட் பண்ண ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, அதர் பீப்புள்ஸ் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அமேசிங் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும், ப்ராப்பர் ரோட் மேப் இருக்கும், மார்க்கெட்டிங் தெரியும் அண்ட் கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணவும் தெரியும், அதே சமயம் பேஷனும் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் மிஸ்ஸிங்கா இருக்கும், அது மணி. அந்த ரீசனால தான் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ட்ரீம்ஸை கிவ் அப் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க இமேஜின் பண்ணுங்க, நீங்க வேற யாராவது பிசினஸ்க்கு சைலண்ட் பார்ட்னரா ஆகுறீங்கன்னு. நீங்க உங்க கேபிட்டலை ஒரு ப்ராமிசிங் ஆன ஸ்டார்ட் அப் இல்ல ஸ்மால் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினா நீங்க ஒருத்தரோட ட்ரீமை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்காக நீங்க இன்னொரு இன்கம் சோர்ஸையும் கிரியேட் பண்றீங்க த்ரூ ப்ராஃபிட் ஷேரிங் ஆர் டிவிடெண்ட்ஸ் மூலமா. ஃப்ரெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஆக்டிவா பிசினஸ் ரன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாத பீப்புளுக்கு இது சூப்பர் ஆப்ஷனா இருக்கும். ஸ்மால் பிசினஸஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மேசிவான growth பொட்டன்ஷியல் இருக்கும். பிசினஸ் சக்சஸ் ஆனா உங்க ரிட்டர்ன்ஸும் மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுவும் இல்லாம கவர்மெண்ட்ஸ் கூட ஸ்மால் பிசினஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ற பீப்புளுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸும் கொடுக்கும். ஸோ உங்க மணியை சும்மா பேங்க்ல வைக்கிறத விட கரெக்ட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினா ஃபியூச்சர்ல ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். அதுவும் உங்க மணி ஒருத்தரோட ட்ரீமை ரியாலிட்டி ஆக்குதுன்னு ஒரு சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்கும். நம்பர் 2, ஸ்கில்டு பீப்புள் மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஈவெண்ட்ல ஒருத்தர் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் கிட்ட கேட்டாரு, சக்சஸ்ஃபுல் பிசினஸோட ஒரு சீக்ரெட்டா 1 சென்டென்ஸ்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு. அவர் சொன்ன ஆன்சர் என்னன்னா, சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் எல்லா ஸ்கில்ஸையும் அவனே கத்துக்க மாட்டான், அவன் அந்த ஸ்கில்ஸை பை பண்ணுவான்னு சொன்னாரு. ஹானஸ்ட்லி இது ரொம்பவே ட்ரூ. இப்ப இருக்க காலத்துல ஸ்கில்ஸ் தான் பிக்கெஸ்ட் அசெட்ஸ். ஸ்கில்டு பீப்புளுக்கு மார்க்கெட்ல ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. ஆனா ஒரு பர்சன் ரியலிஸ்டிக்கா பார்த்தா 1 or 2 ஸ்கில்ஸ் தான் டீப்பா மாஸ்டர் பண்ண முடியும். எல்லாத்தையும் கத்துக்க ட்ரை பண்ணினா பர்ன் அவுட் தான் வரும். ஆனா மணி இருந்தா டேலண்டட் பீப்புளோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிள் பிசினஸை பில்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு மைக்கேல்னு ஒரு காய் இருந்தான். அவன் ஒரு கம்பெனில சேல்ஸ் எக்ஸ்பர்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஃபியூ இயர்ஸ் பேக் ஜாபை குவிட் பண்ணிட்டு ஒரு டிஜிட்டல் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணான். டிஜிட்டல் ஏஜென்சினா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், வெப் டெவலப்மெண்ட், காப்பி ரைட்டிங் மாதிரியான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ற பிசினஸ். மைக்கேல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கிட்ட அரௌண்ட் 1 lakh தான் இருந்தது.
அந்த மணில 2 பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கினா, சின்ன ஆபீஸ் ரெண்ட்டுக்கு எடுத்தான் அண்ட் 2 ஸ்கில்டு வீடியோ எடிட்டர்ஸை ரெவென்யூ ஷேரிங் பேசிஸ்ல ஹையர் பண்ணான். அண்ட் அவனோட மெயின் ஒர்க்னு பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸை கொண்டு வரது. ஆல்ரெடி அவங்கிட்ட சேல்ஸ்க்கான ஸ்கில் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால சீக்கிரமாவே பிக் கிளைண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சது. எடிட்டர்ஸ்க்கு ஷேர் கொடுத்தாலும் அவனுக்கு சாலிடான ப்ராஃபிட்டும் ரிமைனிங்கா இருந்தது. ஸோ ப்ராஃபிட்டை ஸ்பெண்ட் பண்ணாம பிசினஸ்க்குள்ள ரீஇன்வெஸ்ட் பண்ணான் அண்ட் மோர் ஃப்ரீலான்சர்ஸையும் ஹையர் பண்ணான். இன்னைக்கு அவனோட ஏஜென்சி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல ஆப்ரேட் ஆகுது அண்ட் கரண்ட்லி 18 மெம்பர்ஸ் டீமோட மல்டிபிள் கேட்டகரி ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் நவ் மந்த்லி அரௌண்ட் 1 lakh to 2 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிள் பாயிண்ட் என்னன்னா, ஸ்கில்டு பீப்புள்ல இன்வெஸ்ட் பண்ணினா உங்க பிசினஸ் ஹைலி ஸ்கேலபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிளா ஆகும். சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா மேனேஜர்ஸ் அண்ட் டீம் லீடர்ஸை ஹையர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபுல் பிசினஸையும் ஆட்டோமேட் கூட பண்ண முடியும். நம்பர் 3, கோல்டு மாதிரி ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ். உங்க மணியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு லாங் டர்ம் ஸ்டெடி growth வேணும்னா கோல்டு தான் ஸ்மார்ட் ஆப்ஷன். இன்ஃப்ளேஷன், மார்க்கெட் கிராஷஸ், எக்கானமிக் அன்சர்டனிட்டி டைம்ல கூட கோல்டு தான் சேஃபஸ்டான அசெட்னு கன்சிடர் பண்ணுவாங்க. லாஸ்ட் 10 years கோல்டு பிரைசஸ் கம்பேர் பண்ணினா அது கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸ் ஆகுறது தெரியும். 2014ல 10 grams கோல்டு அரௌண்ட் 30,000 to 32,000 இருந்தது. இன்னைக்கு அது சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, அதுக்கு ரியல் வேர்ல்ட் யூட்டிலிட்டி இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியும் வேல்யூபிள் தான், இன்னைக்கும் வேல்யூபிள் தான், ஃபியூச்சர்லயும் அது வேல்யூபிளா தான் இருக்கும். ஸோ உங்க மணி பேங்க்ல 3 to 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட கொஞ்சம் போர்ஷனை மட்டும் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் டிசிஷனாகவும் ஆகலாம். நம்பர் 4, உங்க பிராண்டை பில்ட் பண்ணுங்க. மோஸ்ட் பீப்புள் பிராண்ட்னா லோகோ இல்ல கம்பெனின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ஃபுல் ட்ரூத் இல்ல. பிராண்ட்னா பீப்புள் உங்களை பத்தி ஃபீல் பண்ற எமோஷன். சோஷியல் மீடியால கான்டென்ட் கிரியேட் பண்ணி பிராண்ட் பில்ட் பண்றது ஈஸி இல்ல. டைம், கன்சிஸ்டன்சி, எஃபர்ட், மணி எல்லாம் வேணும். ஆனா ஒன்ஸ் க்ரோ ஆனா அது பவர்ஃபுல் அசெட்டா ஆகிடும். இன்னொரு குட் திங் என்னன்னா, பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்றது இப்போ ஈஸியரா ஆயிடுச்சு. உங்களுக்கு மெயின்லி ஒரு ஸ்ட்ராங் டீம் வேணும். அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங், எடிட்டிங், தம்ப்நெயில் டிசைன் அண்ட் கான்டென்ட் ப்ரொடக்ஷனுக்கு. அண்ட் எஸ், குவாலிட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஆனா உங்க கண்டென்ட் யூனிக்கா இருந்தா பீப்புள் ஈஸியா காப்பி பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பீப்புள் உங்களை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கம்பெனிஸும் ஸ்பான்சர்ஷிப்ஸ் கொடுக்க அப்ரோச் பண்ணும். பார்ட்னர்ஷிப்ஸ், இன்விடேஷன்ஸ், நியூ இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்னு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு லாங் டேர்ம் growth, ஆடியன்ஸ் ட்ரஸ்ட், சஸ்டைனபிள் பிசினஸ் வேணும்னா பர்சனல் பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஸ்மார்ட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒன்று. நம்பர் 5, டிஜிட்டல் அசெட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு டைம்ல மொபைல் ஆப்ஸ் கிரியேட் பண்ண அட்வான்ஸ்டான ப்ரோக்ராமிங் நாலேஜ் கண்டிப்பா வேணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு ஆப் டெவலப்பர் கிட்ட பேசும்போது தான் புரிஞ்சது அது ஃபுல் ட்ரூத் இல்லைன்னு. அவர் சொன்னாரு, மெஜாரிட்டி ஆப் பப்ளிஷர்ஸ்க்கு ப்ரோக்ராமிங் கூட தெரியாதுன்னு. அவங்களுக்கு குட் ஐடியாஸ் இருக்கும், ஸோ டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணி ஆப் பில்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. ஒரு ஆப் பில்ட் பண்ண மெயின்லி 2 விஷயம் வேணும், மணி அண்ட் அ யூஸ்ஃபுல் ஐடியா. அண்ட் அந்த ஐடியா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண வேண்டியது இல்லை, ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்க வேண்டியது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் கோடிங், ஃபீச்சர்ஸ், டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த டெவலப்பர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரும் சொன்னாரு. ஆப்ஸ் மூலமா மணி ஏர்ன் பண்ண 5 ways இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெய்ட் ஆப்ஸ். யூசர்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ண மணி பே பண்ணுவாங்க. செகண்ட், பிரீமியம் மாடல். அதுல பேசிக் ஃபீச்சர்ஸ் ஃப்ரீயா இருக்கும், அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்க்கு பேமெண்ட் கிடைக்கும். தேர்ட் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஃபோர்த் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது மந்த்லி இல்லனா இயர்லி ஃபீஸ். ஃபிஃப்த் ஒன் இஸ் இன் ஆப் பர்ச்சேசஸ். யூசர்ஸ் வர்ச்சுவல் ஐட்டம்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை பை பண்ணுவாங்க. ஒரு டீசென்ட் ஆப் இனிஷியலா பில்ட் பண்ண அரௌண்ட் 70,000 to 80,000 காஸ்ட் ஆகும். அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸை ஆட் பண்ண காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஆப் சக்சஸ் ஆனா அது பவர்ஃபுல்லான ரிகரிங் இன்கம் சோர்ஸா ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் உங்ககிட்ட எந்த வித கிரவுண்ட் பிரேக்கிங் ஐடியாஸ் இல்லைனாலும், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இல்லைனாலும் டிஜிட்டல் பிசினஸஸ்ல கேர்ஃபுல்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணிட்டு ஜெனுவின் 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்த்னா எவ்ரி ருப்பியை சேவ் பண்றது மட்டும் இல்ல, உங்க மணியை எங்க பிளேஸ் பண்ணா க்ரோ ஆகும்னு புரிஞ்சுக்கிறது தான் ரியல் வெல்த் பில்டிங். ரிச் பீப்புள் எல்லாருமே மணிக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க, மணி அவங்களுக்காக ஒர்க் பண்ண அசெட்ஸை மட்டும் பை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ரிச் ஃபேமிலியில பார்ன் ஆகணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட வைஸ்லி அண்ட் கன்சிஸ்டண்டா பண்ணா ஃபியூச்சர்ல மேசிவ் ரிசல்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்க மணியை ஸ்லீப் பண்ண வச்சிடாதீங்க. லேர்ன் பண்ணுங்க, கேர்ஃபுல்லி இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணீங்கன்னா மணி உங்கள் பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத விட உங்கள் சர்வெண்ட்டாக மாதிரி உங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.